அனைவருக்கும் வணக்கம். நான் மீண்டும் ஒரு புதிய விடயத்துடன் இணைந்திருக்கிறேன். இதில் நான் பார்க்க போகிற விடயங்கள் என்று சொன்னால், தொடர்ந்து இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற இந்த காலநிலையுடைய மாற்றம், தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்குகள், மழை வீழ்ச்சியின் விளைவாக இலங்கையுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட போகிற விளைவு என்னன்ற தொடர்பான விடயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். இலங்கையில் இன்றைக்கு பேசு பொருளாக அமைஞ்சிருக்கிற மிக முக்கியமான விடயங்களில் இந்த இலங்கையுடைய காலநிலை மாற்றம், அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வர மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற இந்த அரிசியினுடைய தட்டுப்பாடு தொடர்பான விளைவுகள், அவை எதிர்கால பொருளாதாரத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ற தொடர்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஏற்றுமதி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதான் அல்லது சுற்றுலாத்துறையை அடிப்படையாக கொண்டதான் எங்களுடைய பொருளாதார முறைமை இருக்குது. நாங்கள் கைத்தறி பொருட்களை இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்கிறது மட்டுமில்லாமல், இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற சுற்றுலாத்துறையினுடைய வருகையின் மூலம் இலங்கையுடைய பொருளாதாரத்தை ஒரு அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்கிற முயற்சியில் தான் இப்போ இலங்கை அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கு. இலங்கையின் சுற்றுலாத்துறையானது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட வகையில் பல்வேறுபட்ட மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு ப்ரொமோஷனை பேஸ் பண்ணி இலங்கையோட சுற்றுலாத்துறை ஒரு வளர்ச்சியான போக்கை தான் அடைஞ்சிருக்குன்றதில் ஐயம் எதுவுமே இல்லை. ஆனால் தொடர்ச்சியான காலநிலையுடைய மாற்றம், காலநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனையானது இலங்கையுடைய பொருளாதாரத்தை எதிர்வரும் காலங்களில் மாற்றியமைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகமாகவே காணப்படுகிறது. இலங்கையில் தற்பொழுது 2 சந்தர்ப்பங்களில் காலநிலையுடைய சீற்றம் அதிகமாக காணப்பட்டிருந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம்தான், நீங்கள் எல்லாரும் அனுபவித்த ஒரு விடயம்தான். கடந்த நவம்பர் மாதத்தில் கடந்த நவம்பர் மாதத்தில் இலங்கையுடைய காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம், அந்த வெள்ளப்பெருக்கு, சூறாவளியின் மூலம், அந்த புயலின் மூலம் இலங்கையினுடைய உற்பத்தியினுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் மிக பெரிதாக பாதிக்கப்பட்டிருந்தன. நெல் உற்பத்தியாக இருக்கலாம், அல்லது தானிய உற்பத்திகள், உளுந்து, பயறு, கவுப்பி, சோளம், இதரமான உற்பத்தி பயிர்களாக இருக்கலாம். இவை அனைத்துமே பாதிக்கப்பட்ட காலப்பகுதியாக அந்த அக்டோபருடைய இறுதி காலப்பகுதி, நவம்பர் மற்றும் டிசம்பருடைய ஆரம்ப காலப்பகுதியாக அமைஞ்சிருந்தது. இதன் விளைவாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற தொடர்ச்சியாக உற்பத்தியினுடைய ஆரம்ப பகுதியிலேயே ஏற்பட்ட இந்த அழிவு இருந்து விவசாயிகளும் ஏனைய பொருளாதார உற்பத்தியாளர்களும் கொஞ்சமாக மீண்டும் தங்களுடைய உற்பத்தி நடவடிக்கைகளை ஆரம்பித்து தற்பொழுது அறுவடை காலம் எட்டியிருக்கிற நிலையில் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி மற்றும் காலநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், பல்வேறுபட்ட வான் கதவுகள் திறக்கப்பட்டதன் விளைவு என்பனவற்றின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நெல் பயிர் செய்கைகள் மற்றும் சிறுதானிய பயிர் செய்கைகளான உளுந்து, கவுப்பி, பயறு இவை தொடர்பான உற்பத்திகளும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்குது. சொல்லப்போனால் இலங்கையில் உளுந்தினுடைய மையமாக அல்லது உளுந்து உற்பத்திக்கு அதிகம் பேசப்படுகின்ற வவுனியா மாவட்டத்தில் இன்றைய காலப்பகுதி இதன் விளைவாக வவுனியா மாவட்டத்தில் உளுந்து உற்பத்தியிலே அதிக அளவாக, அதாவது 70% மேற்பட்ட உளுந்து உற்பத்தியானது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. இலங்கையிலே உளுந்து உற்பத்திக்கு இலங்கையிலே உளுந்து உற்பத்திக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக விளங்குகின்ற இந்த வவுனியா மாவட்ட உளுந்து உற்பத்தியானது 70% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் நெற்பயிற்சிகளும் அதிக அளவில் நீர் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனுடைய விளைவு இலங்கையில் பொருளாதாரத்தில் ஏற்பட போகின்ற பாதிப்பு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், இலங்கையில் எதிர்வரும் காலப்பகுதிகளில் மிக முக்கியமாக நாங்கள் உளுந்து உளுந்துகளை மட்டுமல்லாது தானியங்களை மட்டுமல்லாது மிக மிக முக்கியமாக தற்போது நாங்கள் எதிர்கொண்டிருக்கிற அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய காலப்பகுதி ஏற்படும். எதிர்வருகின்ற சிறுபோகத்திலும் இவ்வாறான காலநிலையுடைய மாற்றம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மிக மிக முக்கியமாக கட்டாயமாக அரிசி உற்பத்திக்கும் மற்றும் ஏனைய உணவுப் பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். இன்று இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இது அரிசியினுடைய மாஃபியாவின் மூலம் அல்லது அரிசியினுடைய அரிசி ஆலை உரிமையாளர்களுடைய அரிசி பதுக்கல்கள் மூலம், மாஃபியாவின் மூலம் இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்க, அரிசிக்கான விலைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்தில் நெல்லை மிகவும் குறைந்த விலையில் கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறோம். இவை அனைத்தினுடைய விளைவு எதிர்காலத்தில் இலங்கையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும். அதே சந்தர்ப்பத்தில் இந்த காலநிலையுடைய மாற்றம் எதிர்காலத்தில் இலங்கையில் தானியங்களுக்கான தட்டுப்பாடும் ஏற்படும். எனவே தற்பொழுது அரிசியினை நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிற நாடாக இருக்கிற நாங்கள் எதிர்காலத்தில் தானியங்களையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம். உளுந்து, பயறு, கவுப்பி இவ்வாறான தானியங்களையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம். பெரும்பாலும் இந்த அரிசி தானியங்களுக்கான தட்டுப்பாடுக்கான மிக முக்கியமான காரணம் இவை உற்பத்தியானது இலங்கையை பொறுத்த வரைக்கும்
வருடத்தில் ஒரு போகத்தில் மாத்திரமே இந்த தானிய உற்பத்தி இடம்பெறுகிறது. அது இந்த பெரும்போகத்தில் ஏற்பட்ட அழிவு மீண்டும் அடுத்த பெரும்போகம் ஏற்பட்டு, அதாவது ஒரு வருடத்துக்கு பின்னர் நிவர்த்தி செய்யறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. நெல் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் பிரதானமாக சிறுபோகம் பெரும்போகம் என்ற 2 போகங்கள் செய்யப்படுகிறது. ஆகவே அடுத்த சிறுபோகத்திலும் அதிகளவான விளைச்சல் அதன் போது காலநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் பாதிப்பு ஏற்பட்டால் 2025ஆம் ஆண்டினுடைய ஜூலை மாதத்துக்கு பிறகு 7ஆம் மாதத்துக்கு பிறகு அல்லது 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி பகுதியில் இலங்கையில் பெரிய அளவான அரிசி தட்டுப்பாடு ஏற்படும். இதை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கத்தினால் அரிசியினை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டுப்பாடு ஒன்று ஏற்படும். ஆகவே அவர்கள் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய கடப்பாட்டுக்குள் வருகின்ற போது, அரிசி இறக்குமதிக்கான கேள்வி அதிகரிக்கின்ற போது இலங்கையிலிருந்து வெளிநாட்டு கையிருப்புகள் வெளிநாட்டை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் என்னுடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தினுடைய இந்த வெளிநாட்டு கையிருப்பினுடைய நிலைமை என்னன்றது, அதனுடைய தகுதி என்னது, அதனுடைய பிளேஸ் என்னன்றதை வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இலங்கையுடைய வெளிநாட்டு கையிருப்புகள் ஏனைய நாடுகள் எங்களுடைய கையிருப்புகள் குறைவடைகின்ற போது, ஏனைய நாடுகளுக்கு அதை அனுப்புகின்ற போது இலங்கையுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று, உற்பத்தி வீழ்ச்சி அடைகின்றது. இங்கே 2 விதமான நிகழ்வு இடம்பெறுகிறத வழியாக விளங்கிக் கொள்ளணும். ஒன்று, உற்பத்தி வீழ்ச்சி அடைகிறது. 2வது இலங்கையுடைய பொருளாதார கையிருப்பு, வெளிநாட்டு நாணயங்கள கையிருப்பு டொலர்ஸ் கட்டாயம் நாங்கள் இறக்குமதிகள் செய்ய டொலர்ஸில் தான் பே பண்ணணும். டொலர்ஸ் வெளியில் போயிடும். டொலர்ஸ் வெளியில் போயிட்டுன்னு சொன்னால் இலங்கை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவாக இருக்குது. இங்கே நான் ஏன் இதை மிக முக்கியமாக சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவாக வாகன இறக்குமதிக்கான காலப்பகுதி ஆரம்பிக்கப்பட போகுது. இந்த 1ஆம் தேதி 2ஆம் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து வாகனங்களுக்கான இறக்குமதி மட்டுமில்லாமல் ஏனைய பொருட்களுக்கான இறக்குமதிகளும் தளர்த்தப்பட்டிருக்குது. ஆகவே இதனுடைய விளைவும் இந்த அடிப்படை அரிசி உற்பத்திக்கான வீழ்ச்சியும் எதிர்காலத்தில் பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக இருக்கலாம். இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான மாற்று திட்டத்தை கட்டாயமாக தீர்மானித்திருப்பினும் அல்லது மாற்று திட்டத்தை கட்டாயமாக அறிமுகப்படுத்தினும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட போகிற இந்த மாற்றத்தை வெற்றி கொள்ளணுமா இருந்தால் நிச்சயமாக எதிர்கால சிறுபோகத்தில் எங்களோட உற்பத்தியை நாங்கள் பெரும்பாலும் அதிகரிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு தான் ஏற்படலாம். எல்லோரும் சிறு வீட்டு கைத்தொழில்கள் அல்லது சிறு விவசாய கைத்தொழில்களை ஆரம்பிக்க இதற்கான தட்டுப்பாடுகளை கொஞ்சம் முடிஞ்சளவு குறைச்சி கொள்ள முடியும். ஆனால் அதை 100% நிவர்த்தி செய்ய முடியுமா என்பது ஒரு ஐயப்பாடாக தான் இருக்குது. எனவே இந்த காலநிலையில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் இலங்கையின் பொருளாதாரத்தில் எதிர்வரும் காலங்களில் அடுத்த 6 மாதங்களில் பல தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்றதில் ஐயம் எதுவுமே இருக்காது. கட்டாயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இது மட்டுமில்லாமல் இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான மற்றொரு பிரச்சனை தான் தேங்காய். தென்னை உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி, தென்னை உற்பத்திக்கு ஏற்பட்டிருக்கின்ற கேள்வியினுடைய அதிகரிப்பு, இவை 2ம் தான் தேங்காய்க்கான தட்டுப்பாட்டை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி, குறைந்தளவான தேங்காய்கள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாலும் அல்லது அறுவடை செய்யப்படுவதாலும் தேங்காயை நுகருகின்ற மக்களுடைய எண்ணிக்கையினுடைய அதிகரிப்பு அல்லது அதற்கான தேவைப்பாடுகள் தற்போது இலங்கையை பொறுத்தவரைக்கும் தேங்காய் உற்பத்தி இல்லாமல், தேங்காய் பயன்பாடு இல்லாமல், தேங்காய் பால், தேங்காய் பூ பயன்பாடுகள் இல்லாமல் இலங்கை உணவு பண்டங்கள் இல்லை என்று சொல்லலாம். ஆகவே இவற்றின் விளைவாக தேங்காய்க்கு ஏற்பட்டிருக்கின்ற அதிக கேள்வி, கட்டுப்படுத்த முடியாத கேள்வியின் விளைவாக தற்பொழுது தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் இவைகளை இறக்குமதி செய்யக்கூடிய தேங்காய் பூ இவற்றை இறக்குமதி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு என்று சொல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆக இவ்வாறான இறக்குமதிகள் மூலமும் எங்களுடைய இறக்குமதிகள் நாங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போக கட்டாயம் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே இவை நான் உங்களுக்கு இன்றைக்கு வழங்க வேண்டும் என்று நினைச்ச ஒரு தீர்மான ஒரு விடயம். மீண்டும் ஒரு பயனுள்ள விடயத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் சசி எஸ்எல் விளக்குடன் இணைந்திருங்கள். சசி எஸ்எல் விளக்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதன் மூலம் உங்களுக்கு புதிய அப்டேட்ஸ் கிடைக்கும். எனவே இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.